அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு இன்றைக்கி இருக்கிற அறிவியல் தொழில்நுட்பத்தில் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து என் சின்ன என்ன அப்படின்னு கேட்டு வாக்கு செலுத்துறது வந்துடுச்சு. இப்போல்லாம் உங்களுக்கு உள்ளங்கையில் இருக்குது ஊடகம், அதனால் ஒரு நொடியில் போயிடும். அப்படி இல்லை, அப்படி இல்லை. நான் விவசாய சின்னத்தை நான் பெறுவேன். நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க, பெறுவேன். இது நாங்கள் தான் தொடர்ச்சியாக போராடுறோம். எங்கள் ஐயா தான் இதில், எங்கள் ஐயா மணியரசன் இதில் தொடர்ச்சி அவங்க தேர்தல் காலத்தில் அதனால தீவிரமாக அதை எடுத்துக்கிட்டு போகிறாங்க எங்கள் ஐயா. அப்போ நாங்கள் கூட அது நீங்கள் எப்படி பார்த்தாலும் இந்த பாரதிய ஜனதா வந்திருந்தாலும் காங்கிரஸ் வந்தாலும் இந்த முடிவை எடுக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு அவங்க 9,000 கோடிக்கு மேலே மேகதாதுல அணை கட்டுவதற்குன்னு அந்த தேர்தல் வரைவில் கொடுத்துருக்காங்க. நாங்கள் வந்தால் இவ்வளோ செலவழிச்சு 2 கட்சியுமே கொடுத்துருக்கோம். அப்படி இருக்கும்போது இங்கே இருக்கிற கட்சி தலைவர்கள் தனக்கு வாக்கு செலுத்தி அதிகாரத்தை கொடுக்குற மக்களின் நலன், அவர்களுடைய எதிர்கால நல்வாழ்வை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் கர்நாடகாவில் போய் காங்கிரஸ் ஆதரிக்க வேண்டிய அவசியம் என்ன வருது? காங்கிரஸ் கட்சி வந்தால் காவிரியில் தண்ணி தரமாட்டான்னு தெரியும், மேகதாதுல அணை கட்டும்னு அடம்பிடிப்பான்னு தெரியும், அப்புறம் போய் ஆதரிச்சிங்க. உங்களை உங்கள் உருவபொம்மை எரிப்பான், உங்களை பணமாக தூக்கிட்டு போவான், அப்போவும் நீங்கள் கோவப்பட மாட்டீங்க. இந்த மண்ணின் மக்களினுடைய உரிமை பறிபோகுது, அணையை தடுத்து உள்ள மேகதாதுல அணை கட்டி எனக்கு என்ன, ஏற்கனவே காவிரியில் தண்ணி பெறதுக்கு நான் இவ்வளோ போராடுறேன் ஒரு அணையிலேயே. அப்போ எப்படி எனக்கு என்ன உரிமை இருக்கும்? யார்? எங்கள் ஐயா துரைமுருகன் அவர்கள். கட்ட முடியாது, கட்ட விடக்கூடாது, அது முறை இல்லை. அவங்கவுங்களுக்கான வளங்களை நீங்கள் அவங்கவுங்களே பயன்படுத்திக்கிறீங்கன்னா, நீங்கள் தடுத்து நிறுத்திக்குவீங்கன்னா, அப்போ என்னோட வளம் எனக்குன்னு வந்துட்டுன்னா இந்தியா எப்படி இருக்கும்? இறையாண்மை ஒருமைப்பாடு எப்படி இருக்கும்? இவங்க சரணடைவாங்க, இவங்ககிட்ட இடி ரைடு போடுவீங்க, நீங்கள் ஐடி ரைடு போடுவீங்க, என்கிட்ட என்ன போடுவீங்க? என்கிட்ட அதிகாரம் வந்துருச்சு, திமிரி நின்ட்டேன்னா நெய்வேலியிலேருந்து ஒரு சொட்டு மின்சாரம் இல்லை, நரிமலம் பெட்ரோல் எவனுக்கு இல்லை, தடுத்துட்டேன்னா என்ன பண்ணுவீங்க?